வணக்கம் 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 நண்பர்களே. ஓபிஎஸ்ஐ விரட்டி அடித்த சசிகலா, மகிழ்ச்சியில் எடப்பாடி. தினம் தினம் வெளியாகக்கூடிய அரசியல் சார்ந்த உண்மை தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர செய்திகளை பார்க்க இது ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்குங்க. அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜெயலலிதா அம்மையார் இறக்குறாங்க. அதற்கு அடுத்தபடியாக பொதுச் செயலாளராக பார்த்திங்கன்னா இருந்தாங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அப்போது முதலமைச்சர் பதவியில் இருந்த பன்னீர்செல்வம் தான் பார்த்திங்கன்னா அப்போ பொதுச் செயலாளராக இருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சொத்துக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு அதுக்கு பின்னர் ஜெயிலுக்கு சென்ற சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு போன உடனே எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் சேர்ந்து சசிகலா அம்மையாரும் டிடிவி தினகரும் கட்சியின் அடிப்படை பொறுப்புகளை பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடினதாக ஒரு தகவல் பார்த்திங்கன்னா பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. இதன் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா எப்படியாவது நம்ம பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் இப்போ பார்த்திங்கன்னா கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்களாம், சசிகலாவை கூட்டணி சேர்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 8-9 காலமாகவே பார்த்திங்கன்னா இதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். இதில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா டிடிவி தினகரும் ஒரு மேடையில் கூட பார்த்திங்கன்னா இணைந்து பேசுகிறாங்க, வந்தாங்க, போனாங்க. இருந்தாலும் சசிகலா அம்மையார் மட்டும் பார்த்திங்கன்னா சேரவே மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னு வைத்தியலிங்கம் அவர்கள் விசாரிக்க சென்றபோது ஓபிஎஸ் பற்றி பேசுனா இங்கே வராதிங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதன் பின்பு பார்த்திங்கன்னா ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா எப்படியாவது சசிகலா அம்மையாருடன் பார்த்திங்கன்னா கூட்டணி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பல தடவை முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஐ விட சசிகலா அம்மையாருக்கு பார்த்திங்கன்னா இபிஎஸ்ஐ பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சி அமைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு தகவலானது வெளியாகிருக்கு. ஆனால் ஓபிஎஸ் மட்டும் பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன் எதற்காகன்ற ஒரு ரீசன் இன்று வரைக்கும் தெரியல. ஸோ இருந்தாலும் சசிகலா அம்மையாருக்கு ஓபிஎஸ் பற்றி நன்றாக தெரியும். காரணம், இனிமேல் வரக்கூடிய காலங்களில் கட்டாயம் பார்த்திங்கன்னா கட்சியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி வேணுன்னு மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர ஓபிஎஸ் வேணாம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுக ஒன்றிணையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதிமுக யார் கையில் இருக்குது? நமது அண்ணன் எடப்பாடி கையில் இருக்குது. அப்போ எடப்பாடியும் சசிகலாவும் தான் ஒன்றிணையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது கூடிய சீக்கிரமே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பக்கத்தில் கூட சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்த வண்ணம் இருக்கிறது. ஸோ ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் சேர்வார்களா மாட்டார்களா, இல்லை ஓபிஎஸ்ஐ பார்த்திங்கன்னா சசிகலா அம்மையார் இணைத்துக் கொள்வார்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.